அன்புக்குரிய மாணவர்களே, கல்லூரி காலம் என்பது ஒவ்வொரு இளைஞனுக்கும் வானத்தை வசப்படுத்தும் ஒரு வசந்த காலம். 12த் ரிசல்ட்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல, கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களும், அன்புக்குரிய மாணவர்களும், என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்கு? என்ன மாரி ஜாப்ஸ்க்குலாம் நம்ம எலிஜிபிள்? தமிழ்நாட்டுல, இந்தியால, அப்ராட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். சயின்ஸ் அப்படிங்கிறது மனித சமுதாயத்திற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. அதன் மூலமா இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும், குறிப்பா ஆரோக்கியமான ஆயுட்காலம் இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுல கெமிஸ்ட்ரியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. முதல்ல யாரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க முடியும்? அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கிறப்ப, நம்ம 10th வரைக்கும் எல்லாரும் காமனா லாங்குவேஜ் படிச்சிருப்போம். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சோசியல் சயின்ஸ் முடிச்சிருப்போம். 10th முடிச்சதுக்கு பின்னாடி +1ல ஃபர்ஸ்ட் குரூப் ஜெனரலா சொல்லக்கூடிய குரூப்ல நம்ம மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருப்போம். அதே மாதிரி செகண்ட் குரூப்னு சொல்லக்கூடிய அல்லது பியூர் சயின்ஸ் குரூப்னு சொல்லக்கூடிய பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். இவங்க எல்லாருமே எலிஜிபிள். கெமிஸ்ட்ரிய +1 +2ல ஒரு பேப்பரா எடுத்து படிச்சிருக்கணும். பிளஸ் மேத்தமேட்டிக்ஸோ பயாலஜி குரூப், அதாவது பாட்டனியோ ஜுவாலஜியோ நம்ம +1 +2ல படிச்சிருந்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்றதுக்கு எலிஜிபிள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் கோர்ஸ், அது எல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத 5 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். பார்ட் 1ல இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல, இந்தியால, அப்ராட்ல எண்ணற்ற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுக்கு இது போறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, என்ன மோடுல நம்ம அங்க போய் சேரணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம் பார்ட் 1ல. பார்ட் 2ல ஹையர் ஸ்டடீஸ், இப்போ யூஜி படிச்சோம்னா பிஜில என்னென்ன படிக்கலாம், அதே மாதிரி பிஹெச்டி பண்றதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ட் 2ல பார்ப்போம். பார்ட் 3ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் என்ன எழுதலாம், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ்க்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ட் 4ல ஒரு தொழில் முனைவோரா, ஒரு சுய தொழில் முனைவோரா, ஒரு தொழில் அதிபரா மாறுறதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 5th ஒன், கல்வியினுடைய அல்டிமேட் உயர்ந்தபட்ச நோக்கமே ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குவதுதான், டோட்டல் குவாலிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு மாணவரை எம்பவர் பண்ணணும், எனேபிள் பண்ணணும். அதுக்கு எப்படி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஃபைனல் சாப்டர்ல நம்ம பார்ப்போம். பார்ட் 1ல இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு 5 வகையான இண்டஸ்ட்ரீஸை பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செகண்ட் ஒன், என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ் ஆர் என்விரான்மெண்டல் ரிலேட்டட் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தேர்ட் ஒன், கெமிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு. ஃபோர்த் ஒன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸ்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபிஃப்த் ஒன், எல்லா வகையான கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸையும், ஸ்பெஷலி கெமிக்கல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நான் இங்கே மெர்ஜ் பண்ணியிருக்கேன். பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், பிளாஸ்டிக்ஸ் பாலிமர்ஸா இருக்கலாம், ஃபுட் லேபார்டரிஸா இருக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ், அக்ரோகெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கோட்டிங்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ், கிளினிக்கல் ஸ்டடிங் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துலயும் கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப நம்ம டீடைல்டா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல எனக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்ச மாணவர்கள் பார்மா இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போக முடியுமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். தாராளமா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஹெச்டி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க போக முடியும். நான் இந்த டேப்லர் காலத்துல
4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். என்ன போஸ்ட் காமனா கிடைக்கும், அங்க என்ன மாதிரியான வேலை நம்ம பார்ப்போம், பிளஸ் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் என்ன, அதுல என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, அதே மாதிரி என்ன ஸ்கில்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் பிரிச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒரு லாங்குவேஜ் படிப்போம். பார்ட் 1 அப்படின்னு சொல்லுவோம். 4 செமஸ்டர் 4 பேப்பர் படிப்போம். அதே மாதிரி பார்ட் 2 வந்து இங்கிலீஷ் படிப்போம். 4 செமஸ்டர் 4 பேப்பர் படிப்போம். அது இல்லாம பார்ட் 3ல நம்ம மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பிசிக்ஸ் அலைடா ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கலாம், செகண்ட் இயர்ல மேத்தமேட்டிக்ஸை படிக்கலாம், அல்லது பாட்டனி படிக்கலாம், அல்லது ஜுவாலஜி படிக்கலாம். நம்ம ஒவ்வொரு கல்லூரிக்கு தகுந்தாற் போல அந்த அலைட் சப்ஜெக்ட்ஸ்ல சின்ன மாற்றம் இருக்கும். கட்டாயம் பிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கு கிடைக்கும், அல்லது பிசிக்ஸ் பாட்டனி படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அல்லது பிசிக்ஸ் ஜுவாலஜி படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது இல்லாம தேர்ட் இயர்ல கம்ப்ளீட்டா கோர் சப்ஜெக்ட்ஸ் படிப்போம், மேஜர் பேஸ்டு எலெக்டிவ் படிப்போம். இது இல்லாம சில ஸ்பெஷல் பேப்பர்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், வேல்யூ எஜுகேஷன், ஜெண்டர் ஸ்டடீஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இந்த மாதிரி சில ஸ்பெஷல் பேப்பர்ஸ் படிப்போம். ஒரு 8ல இருந்து 10 கோர் பிராக்டிக்கல் செய்வோம். அதே மாதிரி 2ல இருந்து 4 அலைடு பிராக்டிக்கல் செய்வோம். அப்ப நம்ம இந்த 3 இயர்ஸ் படிக்கிறப்ப நமக்கு கெமிஸ்ட்ரியோட சேர்த்து நாலேஜும் கிடைக்கும், ஸ்கில்ஸையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, சில ஸ்பெஷல் பேப்பர்ஸையும் நம்ம இந்த மேஜர்ல படிப்போம். என்னென்ன ஸ்பெஷல் பேப்பர் படிப்போம் அப்படின்னா, பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிப்போம், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்கு, அது படிப்போம், டொமஸ்டிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்கு, அது படிப்போம், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் படிப்போம், ஃபுட் கெமிஸ்ட்ரி படிப்போம். இதெல்லாம் ஸ்கில் பேஸ்டு எலெக்டிவ்ஸ் அல்லது மேஜர் பேஸ்டு எலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வரும். இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகே, ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்ச கிராஜுவேட்ஸ்க்கு அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்ச கிராஜுவேட்ஸ்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப குறைந்த லெவல்ல இப்ப பிஎஸ்சி முடிச்சோடனே போன உடனே கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ட்ரைனி அப்படிங்கிற போஸ்ட் கிடைக்கும், ரிசர்ச் ட்ரைனி அப்படின்னு கிடைக்கலாம். அதே மாதிரி அனலிஸ்ட்னு கிடைக்கலாம், லேப் அசிஸ்டன்ட் கிடைக்கலாம், அல்லது பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் கீழே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அல்லது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா சேரலாம். இந்த மாதிரி ஸ்டோர் கீப்பரா, இந்த கெமிக்கல்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டோர் கீப்பரா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பின்னாடி நம்ம கெமிஸ்டா மாறலாம், அசிஸ்டன்ட் ஆர் அசோசியேட்டிவ் சயின்டிஸ்டா மாறலாம், ஃபைனலா பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருந்தோம்னா ரிசர்ச் சயின்டிஸ்டா மாறுறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல எண்ணற்ற பிரிவுகள் இருந்தாலும் 4 முக்கியமான பிரிவுகளை நான் இங்க உங்க நினைவுக்கு கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&Dன்னு சொல்றோம் இல்லையா, அதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹார்ட் ஆஃப் ட்ரக் டிஸ்கவரின்னு சொல்றோம். இன்னைக்கு புது புது வகையான நோய்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த நூற்றாண்ட குறிப்பா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த 100 வருடத்தை நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்க்கான நூற்றாண்டா அறிவிச்சிருக்கு. தொற்றாத நோய் கூட்டங்கள். இந்த தொற்றாத நோய் கூட்டங்கள் அப்படின்னு நம்ம பேசுறப்ப இதுல என்னென்ன வருது அப்படின்னா, நான் ஒரு 5 இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். டயபெட்டிக் வருது, ஹைப்பர் டென்ஷன் அல்லது கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் வருது, கேன்சர் வருது, ஒபிசிட்டி வருது, அதே மாதிரி மென்டல் இல்னஸ் வருது. இது 5ம் இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா உலக நாடுகளுக்கு இருக்கு. குறிப்பா வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோயால் ஆட்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்கதை நம்ம பாக்குறோம். அப்ப அதனால இந்த நோய்களுக்கு தகுந்தாற் போல புதிய புதிய மருந்துகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அந்த புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, அதை ப்ரிப்பேர் பண்றதா இருக்கலாம், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஆப்டிமைஸ் பண்றதா இருக்கலாம், மெக்கானிசமா இருக்கலாம், ஈல்டு வைஸ் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ட்ரக் ஃபார்முலேஷன்ல இருக்கலாம். இப்படி எங்க வேண்டாலும் நமக்கு என்ன செய்யும், ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, செகண்ட் மேஜர் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பெரும்பாலும் கெமிஸ்ட் தான் இருப்போம். இங்க என்ன சார் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி.
நான் ஒரு ட்ரக்கை நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு அது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், அதனுடைய பயன்பாடு எப்படி முழுசா போய் சேரணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய சோதனை கூட தான் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ். QC அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான அப்ரிவேஷன். நம்ம என்ன பண்றோம், அந்த ட்ரக் உடைய குவாலிட்டி டெஸ்ட் பாக்குறோம், பியூரிட்டி பாக்குறோம், ஸ்டெபிலிட்டி பாக்குறோம், அதை ரெகுலேட் பண்றோம். ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ப்ரோட்டோகால்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்றோம். அதே மாதிரி ரெகுலரா என்ன ரிசல்ட் வருதுங்கிற டாக்குமெண்ட் பண்றோம். அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ், மற்ற லேப்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், ஆடிட் பண்றோம். இது ரொம்ப மேஜரான ஏரியா, இங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தேர்ட் ஒன், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். இதுல நிறைய ஸ்கோப் இருக்கு கெமிஸ்டுக்கு. இங்க என்ன பண்றோம், ஸ்மால் ஸ்கேல்ல ப்ரிப்பேர் பண்ண, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஸ்மால் ஸ்கேல்ல ப்ரிப்பேர் பண்ண, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை இங்க நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்றோம். இங்க நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம். இங்க எல்லா கேட்டகரியிலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா RRR கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், இது எல்லாமே முக்கியமான கான்செப்ட். இது எல்லாத்துலயுமே கெமிஸ்ட்ரிக்கு முக்கியமான ரோல் இருக்கு. குறிப்பா நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் பேசுறோம் இல்லையா, நாம் எப்படி இந்த வசதிகளை எல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதே போல நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த வசதிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வது எப்படி அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதுல எல்லாம் இங்க கெமிஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு. இந்த மாதிரி ஃபைனலா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். நான் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண பிடிக்கும், எனக்கு சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு பார்கோடிங்ல கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் சின்ன சாஃப்ட்வேர் படிச்சிருந்தோம்னா பார்கோடிங், பார்மா பார்கோடிங் இண்டஸ்ட்ரீஸ்ல மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா நம்ம போகலாம். நம்ம கூட வேற யாரு சார் இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, B.Pharm, D.Pharm, அதே மாதிரி M.Pharm படிச்சிருப்பாங்கல்ல, அதுல PhD பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க தான் நம்ம கூட இதுல எல்லாம் வரப்போறாங்க. ஓகே, இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நமக்கு என்ன ஸ்கில் வேணும், நமக்கு என்ன எலிஜிபிலிட்டியை இண்டஸ்ட்ரி, இந்த பார்மா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் நல்லா படிக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நம்ம அதுல இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல், அதோட சேர்த்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிப்போம். அதுல எல்லாம் தரவு நாலேஜ் நம்ம வச்சிருக்கணும். அடுத்தது எப்படி சார் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம்னா, காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் செல் இருக்கும், அது மூலமா நமக்கு இன்டர்வியூ நடக்கலாம், கால் ஃபார் பண்ணுவாங்க, நம்ம போய் அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல அப்பியர் ஆகி செலக்ட் ஆகலாம். அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சோடனே நம்மளா என்ன செய்யலாம், அந்த இண்டஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணி அங்க நடக்கக்கூடிய பர்சனல் இன்டர்வியூ மூலமா நம்ம செலக்ட் ஆகி போகலாம். நம்ம மோட் ஆஃப் வே வந்து என்னன்னா இன்டர்வியூ தான். ஓகே, வேற என்னென்னலாம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நம்ம இந்த 3 வருஷம் படிக்கிறதப்ப என்னென்ன ஸ்கில்ஸ்ல எல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, கோர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். கோர் ஸ்கில்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஸ்கில் அப்படி என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹேண்ட்லிங். சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண பழகணும். இப்ப யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இருக்கு, இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இருக்கு, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி இருக்கு, HPLC இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம படிக்கிற கல்லூரியில இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா பழகணும். அல்லது இந்த 3 வருஷத்துல ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் 5 days, 7 days, 10 days ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நடக்கிறப்ப நம்ம அதுல அட்டன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் சர்டிபிகேட்டை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சர்டிபிகேட்டை எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம இந்த 3 இயர்ஸ் படிக்கிறப்ப இண்டஸ்ட்ரி விசிட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 days, 7 days, 10 days, 15 days இன்டென்சிவ் ப்ரோக்ராம். அதாவது நம்ம போய் காலேஜ்ல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் ஒரு பக்கத்துல உள்ள இண்டஸ்ட்ரியில, அது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற இண்டஸ்ட்ரியில போய் அந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். அதை போய் கட்டாயம் படிச்சு அங்க இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிட்டு போனாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ் சொல்லி நடத்துவாங்க. அந்த கோர்ஸ்ல நம்ம கலந்துட்டு கிரெடிட்டை நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாமே சயின்டிபிக் டேர்ம். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே லைஃபுக்கும் தேவை. அதே நேரத்துல நம்ம இங்க படிக்கிறதப்ப இங்க சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல இந்த ப்ராப்ளம் சால்விங். அது என்ன சயின்டிபிக்ல ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷனை நம்ம கேரி அவுட் பண்றோம், ஈல்டு சரியா வரல,
ரியாக்ஷன் சரியா ஆப்டிமைஸ் ஆகல அப்படின்னா வேற ஒரு ரூட்டை நம்ம அங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்டர்னேட் ரூட்டை அங்க செலக்ட் பண்ண தெரியணும். ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா இந்த சால்வெண்ட்டை யூஸ் பண்ணா என்ன ஈல்டு வருது, இந்த சால்வெண்ட்டை யூஸ் பண்ணா என்ன ஈல்டு வருது, இதுக்கு என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் வேரி பண்ணா ப்ராடக்டோடைய சஸ்டைனபிலிட்டி அல்லது ஈல்டு எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தெரியணும். அதான் இங்க அந்த சயின்டிபிக் அப்ரோச்ல ஒரு ரியாக்ஷன் கேட் அவுட் பண்ணல ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சால்வ் பண்றது, எப்படி டெசிஷன் எப்படி எடுக்கிறது, ஒரு ரியாக்ஷனை ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள எப்படி முடிக்கிறது, நமக்கு இவ்வளவு இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இவ்வளவு வேணும்னு சொன்னா அது எப்படி அந்த டைம் பவுண்ட்ல முடிக்கணும், அதே மாதிரி தொடர்ந்து கன்சிஸ்டண்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த ஸ்கில் எல்லாம் இந்த 3 இயர்ஸ்ல அல்லது 5 இயர்ஸ்ல நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கறணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷனை ப்ராடக்டை மற்ற ரிப்போர்ட்டோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். அதை வந்து ஜேர்னல்ஸ் பார்க்கணும். அப்ப அந்த ஜேர்னல் இருக்கக்கூடிய சயின்டிபிக் இன்ஃபர்மேஷனை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறணும். அது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும், நம்ம படிச்சதை ஆர்டிக்கலா எழுதணும், அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியமா தேவை. இப்ப பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த 4 கேட்டகரி இல்லாம சப் கேட்டகரிஸ்ல நிறைய ஜாப்ஸ் இருக்கு. நீங்க +2 முடிச்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிறதுனால புதுசா தெரிஞ்சுக்கிறதுனால இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்த முக்கியமான இண்டஸ்ட்ரி என்ன, அங்க என்ன நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் அல்லது ஏஜென்சிஸ். இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஏஜென்சிஸ்ல நமக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துக்கு மிகப்பெரிய சவாலா வாட்டர், அதே மாதிரி ஏர், சாயில் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் அதிகமா மாசுபடுது. நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை பத்தி பேசுறோம், குளோபல் வார்மிங்கை பத்தி பேசுறோம், ஓசோன் லேயர் ஹோலை பத்தி பேசுறோம். இப்ப இந்த ஏரியாவில் எல்லாத்துலயும் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. குறிப்பா எல்லா உலக நாடுகள் முழுவதும் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் மேக்கிங், வெல்த் ஃப்ரம் வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த டேர்ம்ஸ்ல நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. இந்த இதுல எல்லாம் இந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல அல்லது ஏஜென்சிஸ்ல நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க என்ன மாதிரி போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், வாட்டர் குவாலிட்டி கெமிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ரிசர்ச் ட்ரைனி, லேப் அசிஸ்டன்ட், என்விரான்மெண்டல் அனலிஸ்ட், டெக்னிக்கல் ஆர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், சாயில் கெமிஸ்ட், ஏர் குவாலிட்டி கெமிஸ்ட், ரெமிடியேஷன் கெமிஸ்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் சயின்டிஸ்ட், இந்த போஸ்ட் எல்லாம் கிடைக்கும். என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தோம்னா எடுத்த உடனே ரிசர்ச் ட்ரைனியா போகலாம், லேப் அசிஸ்டண்டா போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் கிடைக்கும். எம்எஸ்சி படிச்சுட்டு போயிருந்தோம்னா என்விரான்மெண்டல் அனலிஸ்ட் ஆகலாம், டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டா போகலாம், வாட்டர் குவாலிட்டி கெமிஸ்டா போகலாம், ஏர் குவாலிட்டி கெமிஸ்டா போகலாம். சரிங்களா. பிஹெச்டி முடிச்சுட்டு போனோம்னா வேகமா அசிஸ்டன்ட் அசோசியேட் ரிசர்ச் சயின்டிஸ்டா இருந்துட்டு ரிசர்ச் சயின்டிஸ்டா ப்ரொமோட் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, இங்க என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்கு, நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எகைன் R&D டிபார்ட்மெண்ட். R&D டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியினுடைய முக்கியமான ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க இந்த R&D டிபார்ட்மெண்ட்ல என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ரெமெடிஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இன்னைக்கு புது புது சவால்கள் ஒவ்வொரு துறையிலையும் வருது. குறிப்பா வாட்டர்ல, சாயில்ல, ஏர்ல, இது எல்லாத்துலயும் பிரச்சனைகள் நிறைய வருது இல்லையா. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன புதிய ரெமெடி, என்ன புதிய தீர்வு என்ன அப்படிங்கிறது, அல்லது அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அப்படின்னா சஸ்டைனபிள் வேலை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதுக்கு அந்த ஏரியால நம்ம ஒர்க் பண்ணலாம். அதான் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் சொல்யூஷன், இது எல்லாம் இங்க இந்த சொல்றோம் இல்லையா ஆட்டோம் எக்கானமின்னு சொல்றோம், ப்ராடக்ட் எஃபிஷியன்சி சொல்றோம், இது எல்லாம் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். அதே மாதிரி செகண்ட் டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், QC அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ், QA. இங்க என்ன அப்படின்னா எகைன் சேஃப்டியையும் எஃபிஷியன்சியும் நம்ம என்ஷூர் பண்ண போறோம். இந்த இதுல குவாலிட்டி டெஸ்டிங், பியூரிட்டி ஆஃப் தி சாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டருடைய பிஹெச்சை பார்க்குறோம், சாயிலுடைய பிஹெச்சை பார்க்குறோம். இதெல்லாம் இன்னைக்கு இந்த ஏரியால எல்லாம் கெமிஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வாட்டர் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் வந்து 20 rupeesக்கு நம்ம வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சாயில்ல தான் இந்த வகையான பயிர் தான் விளையும், இந்த வகையான பயிர் விளையாது. கரும்பு விளையணும்னா என்ன பிஹெச் இருக்கணும், நெல் விளையணும்னா என்ன பிஹெச் இருக்கணும், சோளம் விளையணும்னா இந்த மண்ணில் என்ன பிஹெச் இருக்கணும், என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கணும், இப்போ பிரைமரி நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்போ
நம்ம என்பிகே சொல்றோம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க என்ன போடணும், என்ன போடக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் யாரு முடிவு பண்ணுவா அப்படின்னா, சாயில் கெமிஸ்ட், வாட்டர் கெமிஸ்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்னா என்ன பர்மிசபிள் லிமிட்ல சால்ட் இருக்கணும், என்ன பர்மிசபிள் லிமிட்டுக்குள்ள பிஹெச் இருக்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்குலாம் இது உபயோக பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை ஆல்ரெடி வெளிவந்த ரிப்போர்ட்டோட என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணலாம், அதை டாக்குமெண்ட் பண்ணலாம், தொடர்ந்து அதை ஆடிட்டர் பண்ணலாம், மானிட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த QC கீழே இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ஒன், என்விரான்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் சாம்பிளிங். இந்த என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ் ரிலேட்டட் ஜாப்ல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஃபீல்டுல போய் சாம்பிள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபீல்டு ஒர்க்கராகவும் இருக்கணும், இதே மாதிரி லேப் ஒர்க்கும் இருக்கும். லேப்ல வந்து அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி டேட்டா அனலைஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். நம்ம லேபுக்கு போக தேவையில்ல, நம்ம சாஃப்ட்வேர்ல உட்காந்து சிஸ்டத்துல உட்காந்து வந்திருக்க ரிசல்ட்டை எல்லாம் ஒவ்வொரு மாசமும் எந்த மாதிரி ரிப்போர்ட் வருது, சீசனல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வின்டர், சம்மர், இந்த மாதிரி சீசனல் சேஞ்சஸ் வர்றப்ப என்ன மாதிரி டேட்டா வருது, போன வருஷம் எப்படி இருந்துச்சு, அடுத்த வருஷம் மேபி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ல இங்க ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி வந்த டேட்டாவை டாக்குமெண்ட் பண்றது, அதை ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்றது, அதை சொசைட்டிக்கு ப்ரெசென்ட் பண்றது, ரிசர்ச்ல ரிப்போர்ட்ஸ், கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ்ல ப்ரெசென்ட் பண்றது, ஆர்டிக்கலா எழுதுறது, இதெல்லாம் நம்மளுடைய ஒர்க் அங்க என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ் அல்லது என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல. இங்க என்ன நாலேஜ் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சவுண்ட் நாலேஜ் இன் கெமிஸ்ட்ரி, ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வேணும், குறிப்பா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில வேணும். நம்ம ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்சாலும் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரின்னு தனியா அதுக்குள்ள நம்ம படிச்சு முடிச்சிருவோம். பிளஸ் ஜியாலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராவா படிக்கணும், ஏன்னா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதுனால. பிளஸ் பயாலஜி, நம்ம இங்க பாட்னி படிச்சிருப்போம், பிளஸ் பயாலஜியும் நம்ம படிக்கலாம். படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி, பேசிக் கெமிஸ்ட்ரி படிச்சதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் போக போறோம் அப்படின்னா, இந்த 2 ரிலேட்டட் ஏரியாலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாலேஜை அடிஷனலா வளர்த்துக்கணும். எகெயின் கோர் ஸ்கில் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹேண்ட்லிங். இப்ப நம்ம பிஹெச் மீட்டர் இருக்குது, சாதாரண பிஹெச் மீட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்றது, அது மாதிரி கண்டக்டோமெட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட், சாதாரணமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, பொட்டன்சியோமெட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இது மூலமாலாம் நம்ம என்ன செய்யறோம், வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர் பாக்குறோம். இது மாதிரி சாயில் கிட் அனலைசர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது மூலமா சாயில்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண முடியும். ஃபிளேம் போட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் நம்ம பிஎஸ்சி படிக்கும் போதே நம்ம லேப்ல பிராக்டிக்கல்ல நம்ம பார்த்துருவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த கிளாஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ராப்பரா நம்ம கவனிச்சு லேர்ன் பண்ணி நம்ம ஸ்கில்ல வளர்த்துக்கிறோம். எகெயின் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அப்படின்னு பாக்குறப்ப, இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம காலேஜ்ல படிக்கிறப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் விசில் கூட்டு போவாங்க, அதுல கவனமா கலந்துட்டு சர்டிபிகேட் ஏர்ன் பண்ணணும். ஒரு இன்டர்ன்ஷிப் வைப்பாங்க, அந்த இன்டர்ன்ஷிப்ல கலந்துக்கிட்டு அதுல நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணணும், அதுல எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கேதர் பண்ணிக்கணும். பர்சனல் இன்டர்வியூ நடக்கிறப்ப நம்ம பண்ணதை எல்லாத்தையும் சொல்லணும். நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் போதே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம், ஒரு குரூப் ப்ராஜெக்டோ அல்லது ஒரு மினி ப்ராஜெக்டோ நம்ம பண்ணிடுவோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த நான் விரும்பக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய ப்ராஜெக்ட் பண்றேனா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ப்ராஜெக்ட்ல நல்ல இன்வால்மெண்ட்டோட பண்ணி அதை ஒரு செமினார்ல ப்ரெசென்ட் பண்ணி அல்லது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்றப்ப நமக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி போன ஸ்லைட்ல சொன்ன மாதிரி ஸ்பெஷல் சர்டிபிகேட்ஸ் ஏதாவது வாங்கணும், வேல்யூ ஆடட் கோர்ஸ் படிக்கலாம், அல்லது ஸ்வயம் என்பிடிஎல் கோர்ஸ்ல ஏதாவது ஏர் பொல்யூஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சர்டிபிகேட் படிச்சு அந்த கிரெடிட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இன்டர்வியூக்கு போறப்ப மற்ற மாணவர்களை விட நம்மள்ட்ட எக்ஸ்ட்ராவா கிரெடிட்ஸ் நமக்கு இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே சயின்டிபிக் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் ரொம்ப முக்கியம். ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், வேகமா எடுக்கணும், அந்த டைம் பவுண்டா இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம அங்க சஸ்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன், அடுத்தது கெமிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இது இங்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா வகையான மாணவர்களுக்கு இருக்கு, குறிப்பா யூஜி படிச்ச மாணவர்களுக்கு இங்க இருக்கு. இங்க என்ன மாதிரி ஜாப்லாம் இருக்கு, இப்போ யூஜி படிச்சோம்னா ரிசர்ச் ட்ரைனியா போகலாம், அனலிட்டிக்கல் கெமிஸ்டா போகலாம், லேப் அசிஸ்டண்டா போகலாம், கெமிக்கல் அனலிஸ்டா போகலாம். பிஜி படிச்சிருந்தோம்னா இது இல்லாம டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்டா போகலாம், R&D கெமிஸ்டா போகலாம், பிஹெச்டி முடிச்சிருந்தோம்னா ரிசர்ச் சயின்டிஸ்டா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயும் R&D டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயும்
R&D டிபார்ட்மெண்ட் இருக்கு. இங்க நம்ம என்ன மாதிரி வேலை பார்ப்போம் அப்படின்னா டிசைன் ஆஃப் நியூ மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோ கெமிக்கல்ஸ். இப்போ அக்ரோ கெமிக்கல்ஸ்ல நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்ல விதவிதமான ஃபர்டிலைசர்ஸ் வருது. இது எல்லாமே டிசைன் பண்ணக்கூடிய இடம் என்ன அப்படின்னா R&D டிபார்ட்மெண்ட் தான். இப்போ காமனா பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்செக்டிசைட்ஸ், சரியா, அகாரிசைட்ஸ், பங்கிசைட்ஸ், வீடிசைட்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான பிரான்ச்சஸ் இருக்கு. அது எல்லாம் நம்ம இந்த R&D டிபார்ட்மெண்ட்ல வரும். அதே மாதிரி பாலிமர்ஸ், இன்னைக்கு காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் பிளாஸ்டிக்கோட தொடர்புல இருக்கிறோம். அப்ப இந்த புது வகையான பிளாஸ்டிக், குறிப்பா என்விரான்மெண்ட்டுக்கு தீமை ஏற்படுத்தாத பிளாஸ்டிக்ஸ் எப்படி உற்பத்தி பண்றது, அதை எப்படி பயன்படுத்துறது, ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எப்படி ரீசைக்கிள் பண்றது, ரீயூஸ் பண்றது, அந்த பயன்பாட்டை எப்படி குறைக்கிறது, ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நியூ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே வரும். அதே மாதிரி கேட்டலிஸ்ட், புது புது கேட்டலிஸ்ட். இன்னைக்கு கெமிஸ்ட் ஒரு ரியாக்டன்ட்டை போட்டு ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு நிறைய டைம் எடுக்கலாம், ஈல்டு கம்மியா வரலாம், வேற வேற சால்வன்ஸை யூஸ் பண்ணலாம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கு. ரியாக்ஷன் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏரியா. அதுல கேட்டலிஸ்டுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு. கேட்டலிஸ்ட் வந்து ஈல்டு அதிகப்படுத்தும், டைமை குறைக்கும், ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கும். இந்த மாதிரி நிறைய ரோல் வந்து கேட்டலிஸ்டுக்கு இருக்கு. அப்ப நமக்கு இன்னைக்கு புது புது கேட்டலிஸ்ட் தேவைப்படுது. ஓகேவா? இது ட்ரக் டிசைனிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஸ்மார்ட் கெமிக்கல்ஸா இருக்கட்டும், எந்த இண்டஸ்ட்ரிக்கா இருந்தாலும் இன்னைக்கு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த புது புது கேட்டலிஸ்ட்டை டெவலப் பண்றது, டிசைன் பண்றது இந்த R&Dல பண்ணுவோம். அதே மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், நெயில் பாலிஷ் ஆகலாம், ஐப்ரோ பென்சில்ஸ், அதே மாதிரி பேஸ்ட்டு, எல்லா கன்சியூமரும் நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் சாப்பிட்றோம், எல்லாத்துலயும் கெமிக்கல்ஸ் இருக்கு. புது புது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அதே நேரத்துல என்விரான்மெண்ட்டுக்கு பிரச்சனை வராம நான் டாக்ஸிக்கா உள்ள மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஏரியால நமக்கு ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், சர்ஃபேஸ் கோட்டிங் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆடைகள், ஆடை பதனிடுதல், ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய ஏரியா. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எப்படி இன்னும் பெட்டரா பயன்படுத்தலாம், அதோடைய குவாலிட்டி, அதோடைய எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஏரியாவிலையும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் உள்ள மாதிரி இந்த கெமிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் QC டிபார்ட்மெண்ட் இருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் QA டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி அசூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பொருள், நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பயன்படுத்த முடியாமல் அல்லது தீங்கி விளைவிக்கக்கூடியதாக போயிடும். இதனால இந்த ஏரியால நமக்கு ரொம்ப பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சில டெஸ்ட்லாம் இந்த அனாலிட்டிக்கல் லேப்ல வால்யூமெட்ரிக் மெத்தட்ல நம்ம +1 +2ல இருந்தே வால்யூமெட்ரிக் பியூரட் பீப்பட் கோனிக்கல் ஃபிளாஸ்க்லாம் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மெத்தட்ல சிம்பிளா டெஸ்ட் பண்ண முடியும். அதான் வந்து இங்க கெமிஸ்டுடைய வேலை, அதான் இங்க வந்து ரிசர்ச் டைனுடைய வேலை. நம்முடைய சூப்பர்வைசர் நமக்கு மேல உள்ள அதிகாரியை இந்த டைட்ரேஷனை பண்ணி என்ன ரிப்போர்ட் வருதுன்னு கொடுங்கன்னா அதை நம்ம சென்சிட்டிவா அக்யூரேட்டா ரீப்ரொடியூசபிளா பண்ணி கொடுக்கலாம். அதான் நம்முடைய வேலை. ஏர்லி ஸ்டேஜ்ல நமக்கான ஜாப் வந்து அதான் குவாலிட்டி டெஸ்டிங். அதே மாதிரி இங்க பியூரிட்டி பார்க்குறோம், pH பார்க்குறோம், அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், வேர்ல்டு லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறோம். இதே மாதிரி டாக்குமெண்ட் பண்றோம், ரெகுலரா அதை ஆடிட் பண்றோம். ஃபைனலா இங்கேயும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் மானிட்டரிங். நம்ம எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் சரி என்விரான்மெண்ட் மானிட்டர் பண்ணணும், எப்படி சாம்பிள் பண்ணணும், வரக்கூடிய இதை எப்படி ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், எப்படி வேஸ்ட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஏரியா. இங்கேயும் நம்ம ஃபீல்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், லேப் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், டேட்டா அனலிஸ் பண்ணுவோம், டாக்குமெண்ட் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த இண்டஸ்ட்ரியில என்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் லெபார்டரிஸ் அப்படிங்கிறதுனால இங்க நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட் பண்ண தெரியுமா அப்படிங்கறத பார்ப்பாங்க. நம்ம ஒரு 8ல இருந்து 10 ப்ராக்டிக்கல் செய்ய போறதா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ப்ராக்டிக்கல் லேப்ஸ்ல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய பிரின்சிபல், அது அப்பாரட்டஸ் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ், அதே மாதிரி அதோட அப்ளிகேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம இன்டர்வியூல நல்ல வகையில பெர்ஃபார்ம் பண்ணலாம். மீதி எல்லா கோர் ஸ்கில்ஸும், அதே மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே காமன் தான். இங்கே நம்ம சவுண்ட் நாலேஜ் அண்ட் ஜெனரல் கெமிஸ்ட்ரி பிளஸ் அலைட் சப்ஜெக்ட்ஸ், அது இல்லாம
சில சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த எந்த இண்டஸ்ட்ரிக்கு போறோமோ அல்லது போனதுக்கு பின்னாடி கூட அந்த இண்டஸ்ட்ரியில என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் யூஜியில், பிஜியில் ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், பிஹெச்டி படிக்கிறேன். நம்ம எல்லா பேர்த்துக்கும் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இங்க என்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, நான் ஒரு டிகிரி வச்சிருக்கேன், அதோட சேர்த்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ், கோர் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சில முக்கியமான சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் நம்ம படிச்சுக்கணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி சில ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்பிடிஎல் சுயம் மூக் கோர்சஸ் சொல்லும் இல்லையா, இதே மாதிரி கல்லூரிகளில் நடத்தக்கூடிய சில வேல்யூ ஆடட் கோர்சஸ், 3 months 6 months சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவை. அதோட நம்ம இந்த 3 years முடிக்கிறப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்றது, ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றது, அது மூலமா நம்ம இந்த R&D டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஈஸியா போக முடியும். இங்க என்ன மாதிரி போஸ்ட் கிடைக்குது? இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா இன்டர்னா சேரலாம். இந்த இன்டர்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு சூப்பர்வைசர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிஃப்ரெண்ட் ஃபண்டிங் ஏஜென்சில இருந்து ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காரு க்ரூர் கனெக்ட்ஸ்ல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக ஒரு லேப் அசிஸ்டன்ட், ஒரு ட்ரைனிங் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க என்ன செய்யலாம் போடுவாங்க. இதே எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், JRF அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அதுக்குள்ள போகலாம். அப்படி போனோம்னா நமக்கு சேலரியும் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி வர்றப்ப நம்ம எம்எஸ்சி முடிச்சிருந்தோம்னா பிஹெச்டி என்ரோல் பண்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே, எம்எஸ்சி முடிச்சிருந்தோம்னா JRF கிடைக்கும். அடுத்த ரிசர்ச் அசிஸ்டண்டா போகலாம், லேப் அசிஸ்டண்டா போகலாம், டெக்னிக்கல் அசிஸ்டண்டா போகலாம், ரிசர்ச் அசோசியேட்டா போகலாம். இங்க முக்கியமான விஷயம், பேசிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க இன்டர்னா ட்ரைனியா போகலாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா CSIR எக்ஸாம், இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்றோம் இல்லையா, அது பாஸ் பண்ணவங்களுக்கு, கேட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கிடைக்கும். CSIRனா என்ன, நெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே சார், போஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நான் இங்க என்ன மாதிரி வேலை பார்ப்பேன், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப இங்க ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ண போறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ண போறோம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன் ஆஃப் நியூ சிந்தட்டிக் ரூட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த மாதிரி கெமிக்கல் அனாலிசிஸ், ரொட்டீன் கெமிக்கல் அனாலிசிஸ் சொன்னோம் இல்லையா, ஒரு ஒரு ஆல்ரெடி ப்ரூவன் மெட்டீரியலை நம்ம என்ன லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுல ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக அது அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் பண்ண போறோம். இது மாதிரி பியூரிட்டி மானிட்டரிங், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏரியா, இன்னைக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுலதான் ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்சஸ், இன்னைக்கு நிறைய ரிசோர்ஸ் நம்மளை விட்டு தீர்ந்து போக போகுது, அடுத்த ஜெனரேஷனுக்கு கிடைக்காம போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்சஸ் பத்தி நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. அங்கேயும் நமக்கு மிகப்பெரிய ஸ்கோப்ஸ் இருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் டெவலப்மெண்ட், இன்னைக்கு நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அக்யூரேசியை நம்ம மெயின்டைன் பண்றோம். புதுசா நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அந்த ஏரியால நமக்கு சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ், நம்ம எந்த ஒரு புதுசா டிசைன் பண்ணாலும் டெவலப் பண்ணாலும் நம்ம எவ்வளவு கம்மியா எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏரியா. சரியா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல உள்ள சில லேப்ஸ் உடைய நேம்ஸ் நான் எழுதியிருக்கேன். அப்ராட்ஸ்ல இந்தியா முழுவதும் நிறைய லேப்ஸ் இருக்கு. நம்ம எல்லாம் இப்பதான் 12th முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்கள் ஞாபகம் முடியாதுங்கிறதுனால நமக்கு அருகாமையில் உள்ள சில முக்கியமான லேப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் உங்களுக்கு ஞாபகம் விட்டுறேன். CSIR சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையில இருக்கு. இது வந்து CLRI அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட்ல லெதர் ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த லெதரை சஸ்டைனபிள் மெத்தட்ல அதிகமா பொல்யூஷன் உண்டு பண்ணாம எப்படி லெதர் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் அங்கே நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட், இங்கே கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி
சிஎஸ்ஐஆர் நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது. இங்கே என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ரிசர்ச் நடக்குது. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரின்னு சொல்லுவோம், காரைக்குடியில் இருக்குது. இந்த காரைக்குடியில எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில, பேட்டரிஸ்ல, சென்சார்ல, செமி கண்டக்டிங் டிவைஸ்ல, இந்த மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கல் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்ல சர்ஃபேஸ் கோட்டிங், ஆன்டி கரோசிவ் மெட்டீரியல்ஸ், பேட்டரிஸ், டையோட்ஸ், இதுல எல்லாம் இங்க ரிசர்ச் நடக்குது. இங்கேயும் பேசிக் கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஹெச்டி படிச்சவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இது மூணுமே சிஎஸ்ஐஆர்னு ஆரம்பிக்குது இல்லையா, இது மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய மிக முக்கியமான இன்ஸ்டிடியூட்ஸ். ஃபோர்த் ஒன் ஐஐடி சென்னை. இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதுல நமக்கு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கும் ரிசர்ச் பண்றதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி காலேஜில் படிச்சிருக்கேன். இங்கே நான் போய் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜாம் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஜாம் எழுதினா தான் இந்த ஐஐடி என்ஐடியில நம்ம போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அல்லது கேட் எக்ஸாமினேஷன் எழுதணும். சார் நான் பிஹெச்டி படிக்கிறேன், எம்எஸ்சி வரைக்கும் காலேஜில் படிச்சுட்டு அங்கே போய் பிஹெச்டி சேர முடியுமா அப்படின்னா சேர முடியும். அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஜேஆர்எஃப், சிஎஸ்ஐஆர் ஜேஆர்எஃப்னு சொல்லும் இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த பார்ட் 2ல பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 3 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்போ திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, திண்டுக்கல் காந்தி கிராமம் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய யூனிவர்சிட்டி இருக்குது, பாண்டிச்சேரியில ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இங்க பிஜி அதே மாதிரி பிஹெச்டி படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது. திருச்சியில பாரதிதாசன் இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாரதியார் இருக்குது, மதுரையில காமராஜர் இருக்குது, சேலத்துல பெரியார் இருக்குது, சென்னையில சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, வேலூர்ல திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இருக்குது, திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இங்க நம்ம பிஜி படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், ஃபண்டிங்கோட போய் சேரலாம். அதே மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவா, ரிசர்ச் அசிஸ்டண்டா போய் சேரலாம். அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு. அந்த காலேஜஸ்ல நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அங்க ப்ராஜெக்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம், இன்டர்னா, ட்ரைனிங்கா அல்லது ஜேஆர்எஃப் சேரலாம். இந்த மாதிரி நம்ம சேரும் பொழுது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அப்படியே பிஹெச்டி என்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி நம்ம என்ன செஞ்சலாம், நல்லபடியா முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8th தமிழ்நாட்டில் நிறைய அப்ரூவ்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு லெபார்டரிஸ் இருக்கு. அந்த லெபார்டரிஸ்ல எல்லாத்துலயும் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரமா நம்ம ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி யார் படிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா +1 +2ல கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். பிளஸ் மேத்தமேட்டிக்ஸோ, பிசிக்ஸோ, பாட்னி, ஜுவாலஜியோ நம்ம அலைடா படிச்சிருக்கணும். அதான் வந்து கண்டிஷன். இவங்க எல்லாரும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து 3 வருஷ கோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த பார்ட் 1ல பார்த்துருக்கோம். குறிப்பா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ் ஆர் அலைடு இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மாதிரி இருக்குது, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அனலிட்டிக்கல் லெபார்டரிஸ்ல என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இது இல்லாம பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சர்ஃபேஸ் கோட்டிங், பெயிண்ட், வார்னிசஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மெட்டீரியல் சயின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. இங்க எல்லாத்துலயும் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கல்லூரிக்குள்ள சேர்ந்ததுக்கு பின்னாடி டீட்டெயில்டா நம்மளுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அகாடமிக்ஸா எனக்கு என்ன, ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய மாணவருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், அகாடமிக்ஸ்ல நான் என்ன ஜாப் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.